நல்ல ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை செய்து பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை நைட்டு டின்னருக்கோ கூட செய்யலாம். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு கூட இந்த கொழுக்கட்டை ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி அரிசியை நல்லா கழுவிட்டு 4-5 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் சேர்த்து தண்ணி கொஞ்சம் கூடவே சேர்த்து கோதுமை ரவை பதத்தில் அரைச்சி எடுக்கணும். நைஸாக அரைக்க வேண்டாம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெயில் தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு, உளுந்தம்பருப்பு, மிளகாய் வத்தல், கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு கடலைப்பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு 1.5 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துருக்கேன். அரைச்சி வச்சுருந்த அரிசியையும் அதில் உள்ள தண்ணியோடவே சேர்த்துடணும். அரிசி அளந்த அதே கப்பில் மொத்தம் 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். 1 பங்கு அரிசிக்கு 6 பங்கு அளவுக்கு தண்ணி. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போது ராகி மாவு சேர்த்துடலாம். அரிசி அளந்த அதே கப்பில் 2 கப்பு ராகி மாவு, ஒரு பங்கு அரிசிக்கு 2 பங்கு ராகி மாவு. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு கட்டி விழாமல் நல்லா கலந்து விடணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருந்தால் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கெட்டியாகி வரும். இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மாவு நல்ல கெட்டியாக இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தேங்காய் பூவும் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கிளறி விடணும். மாவை நல்லா கலந்து கொஞ்ச நேரம் ஆற விடணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொழுக்கட்டை செய்யும்போது மாவு கையில் ஒட்டும். அதனால் கையை தண்ணியில் நனைச்சிட்டு இது மாதிரி உருண்டையாக வேணும்னாலும் உருட்டி வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கொழுக்கட்டையாகவும் செய்யலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த கொழுக்கட்டையை வச்சு வேக விடும்போது 12லேருந்து 13 நிமிஷம் வரைக்கும் ஆகும் வேகிறதுக்கு.